ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு பிகினர்ஸுக்கு ஒரு ஸ்டிச்சிங் இப்போ தான் நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் மெயினாக தேவைப்படும் அப்படின்ற விஷயத்தையும் அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஊசி வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய மிஷினுக்கு யூஸ் பண்ணுற நீடில் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன மிஷினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டை ஊசியாக இருக்கும். பெரிய மிஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருண்டை ஊசியாக இருக்கும். மேக்ஸிமம் பவர் மிஷினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே மாதிரி உருண்டை ஊசி தான் வரும். ஸோ இந்த நீடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிஷினுக்கு யூஸ் பண்ணுற நீடில் நீங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி பஞ்சாக வாங்கிக்கோங்க. ஏன்னா சீசன் டைம்லலாம் இருக்கிறீங்க அப்படின்னா நீடில் டக்குன்னு உடஞ்சிருச்சுன்னா ஒரு நீடில் 2 நீடில் வச்சுருந்திங்கன்னா பத்தாது. ஸோ அதனால் நீடில் வந்து எப்போவுமே பஞ்சாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணுறதுக்கோ இல்லை வந்துட்டு நெக் பேட்டர்னை நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கோ கம்பல்சரி இந்த குண்டூசி பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இது இருந்துச்சுன்னா நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக அந்த குண்டூசி இதுவும் நீங்கள் தனியாக ஒரே இதாக வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊசியிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்பர் வைஸ் நிறையா இருக்குது. அதோட யூசேஜும் தனித்தனியாக இருக்கும். இப்போ இது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நைஸாக இருக்கும் இந்த ஊசி. இந்த ஊசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் வந்து 10ஆம் நம்பர் ஊசி அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இந்த ஊசி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது நீங்கள் ப்ளவுஸில் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேஸாக இருக்கிற ஊசிக்குள்ளே தான் அந்த பீடு போகும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 10ஆம் நம்பர் ஊசி வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு 5ஆம் நம்பர் ஊசி சொல்லுவாங்க. 5ஆம் நம்பர் ஊசிக்கு 10ஆம் நம்பர் ஊசிக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா ஊசி வந்து அந்த 5ஆம் நம்பர் ஊசியை விட கொஞ்சம் தடிமனாக இருக்கும். ஹோல் வந்து அதை விட இதில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். சேம் உங்களுக்கு இதுவும் 5ஆம் நம்பர் ஊசி தான். பட் ஆனால் இது வந்து உங்களுக்கு ஹெம்மிங்க்கு யூஸ் ஆகும். ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாட் போடுறதுக்கு ஹெம்மிங்க்கு எல்லாமே யூஸ் ஆகும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய நீடில் வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கிராஃப்ட் ஒர்க்கோ இல்லை ஆர்ட் ஒர்க்கோ பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் ஆகக்கூடிய நீடில் இது. இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளவர் மேக்கிங்கே பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த நீடில் அதுக்கு யூஸ் ஆகும். இதிலே கொஞ்சம் தடிமனாகவும் இருக்கும், லேஸாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி இது வந்து சீம் ரைப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் நம்ம போட்ட ஸ்டிச்சிங்கை ஈஸியாக பிரிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். பட் இது யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். நான் இதை ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ப்ராப்பராக இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற வீடியோ கண்டிப்பாக நான் ஷார்ட் வீடியோவில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு டெய்லரிங்க்கு சம்மந்தப்படுற விஷயங்கள் நீடில். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஆரி ஒர்க்குக்கான நீடில். ஆரி ஒர்க் நீடில் நிறைய இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரெட் எடுக்கிறதுக்கான ஊசி. இதிலே வந்து பார்த்திங்கன்னா 14ஆம் நம்பர் ஒன்று இருக்கும், 13ஆம் நம்பர் ஒன்று இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து ரெட்டையாக எடுக்கிறது, 4 இதாக போட்டு எடுக்கிறது, இந்த மாதிரி நூல் எடுக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு இது யூஸ் ஆகும். ஸோ த்ரெட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆரி நீடில் வந்துட்டு 14ஆம் நம்பர் 13ஆம் நம்பர் நம்ம வாங்கிக்கலாம். சேம் இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரியிலே வந்துட்டு உங்களுக்கு பீட்ஸ் வைக்கிறதுக்கு சின்ன அதாவது சுகர் பீட் வைக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய பீட்ஸ் வைக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 24ஆம் நம்பர் ஊசி வந்து வாங்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது உங்களுக்கு பீட்ஸ் வைக்கிறதுக்கு சுகர் பீட்ஸ் குட்டி குட்டி பீட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு இதுதான் யூஸ் ஆகும். ஜர்தோசிக்கெல்லாம் வேறு தனி நீடில் இருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு ஒரு டைம் கலெக்ஷன் காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஹெம்மிங் ஊசி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கும்போது இந்த மாதிரி பஞ்சாக வாங்கிக்கோங்க. ஸோ சீசன் டைமாக இருக்குது, கொஞ்சம் ஆர்டர்ஸ் எல்லாம் நிறையா வருது அப்படின்னா நீங்கள் டக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா ஊசியை வந்து தேடிட்டு இருக்க முடியாது அந்த டைமில். அதனால ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு பெரிய மிஷினுக்கான பாபின் கேஸு. இதுவே வந்து பார்த்திங்கன்னா சின்ன மிஷினுக்கு வந்து இந்த கேஸ் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு பெரிய மிஷினுக்கு யூஸ் பண்ணுறது. இதில் பவர் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற கேஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். சேம் உங்களுக்கு இதே ஷேப்பில் தான் இருக்கும். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ளைனாக ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி இது எல்லாமே வச்சுக்கணும். சிங்கிள் ஃபுட் இது. அதாவது உங்களுக்கு டபுள் ஃபுட்டு வந்து நம்ம ஆல்ரெடி மிஷின்லேயே இருக்கும். சிங்கிள் ஃபுட் தனியாக கிடைக்கும். இது நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து நீங்கள் பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் பண்ணுறீங்கனாலோ இல்லை பைப்பிங் ஃபிட் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த ஃபுட்டு வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு கம்பல்சரி சிங்கிள் ஃபுட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இல்லைனா பீட்ஸ் எல்லாமே உடைய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பென்சில் வந்து நான் வந்து மார்க் பண்ணுறதுக்காக வச்சுருப்பேன். நார்மலாக நம்ம சாக் பீஸு இதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னம்னா நொறுங்கி உடஞ்சி போயிடுது. இது வந்து உங்களுக்கு நல்லா யூஸாகவும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கிளாத்தில் இது பட்டுச்சு அப்படின்னாலும் திருப்பி நம்ம ப்ளவுஸை வந்து அயர்ன் பண்ணும்போது அந்த மார்க் வந்து போயிடும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு கீழே இருக்கிற அந்த நூலை இழுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரோல் மாதிரி வரும். நீங்கள் அதை அப்படி மேலே வரைக்கும் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வந்து மெழுகு மாதிரி இருக்கும் அந்த பென்சில் வந்துட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் ப்ளவுஸில் மார்க் பண்ணும்போது மார்க் வந்து கரெக்டாக விழுகும். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ ஆரி ஒர்க்குக்கே நீங்கள் மார்க் பண்ணுறீங்கனாலும் அழியாது சீக்கிரத்தில். சாக் பீஸில் போட்டிங்க அப்படின்னா அழிஞ்சிரும் சீக்கிரம். இதுனா உங்களுக்கு சீக்கிரம் எரேஸ் ஆகாது. இந்த மாதிரி பென்சில் வாங்கி வச்சுக்கோங்க. இது ரூ. 10 என்னமோ தான் சொல்கிறாங்க.
ஆனால் நல்லா யூஸாக இருக்குது. எல்லா கிளாத்லேயுமே இது உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் பட்டனில் தெரியும். ஆனால் ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அயர்ன் பண்ணுவோம் இல்லைங்களா? அயர்ன் பண்ணும்போது இந்த மார்க் பண்ண இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் போயிடும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிகினர்ஸுக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் தான் தேவைப்படும். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுன்ற விஷயம் எல்லாமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்குறேன். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.